தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் 91.26% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்தனர். தனியார் பள்ளிகளில் 97.99 விழுக்காடு தேர்ச்சி பதிவாகியுள்ளது. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகளில் 92.83 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்தனர். தமிழ் பாடத்தில் 8 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக அறிவியலில் 10,838 பேர் சதம் எடுத்துள்ளனர். சிறைவாசிகளில் 97.05% பேர் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 86.10% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் உள்ள 14 பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளன. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். வழக்கம் போலவே மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,71,139 பேர் எழுதினர். இந்த தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் ஒட்டுமொத்தமாக 93.80 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதாக அமைச்சர் அறிவித்தார். மாணவிகளில் 95.88 விழுக்காட்டினரும் மாணவர்களில் 91.74% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் சிவகங்கை முதலிடம் பிடித்துள்ளது. விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னையிலும் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறைவாகவே பதிவாகியுள்ளது. மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழை வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் இணையதளம் வாயிலாக பள்ளிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற +1 பொதுத் தேர்வில் 92.09 விழுக்காடு மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றனர். கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை +1 பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டன. 8,07,098 மாணவர்கள் தேர்வை எதிர்கொண்டனர். இதில் 92.09 விழுக்காட்டினர் தேர்ச்சி பெற்றனர். மாணவிகளில் 95.13 விழுக்காட்டினரும் மாணவர்களில் 88.70 விழுக்காட்டினரும் தேர்ச்சி பெற்றனர். அரியலூர், ஈரோடு, விருதுநகர், கோவை, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்கள் முறையே அதிக தேர்ச்சி பெற்ற 5 மாவட்டங்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவாக அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் தேர்ச்சி விகிதம் 96% பதிவான நிலையில் இது கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இதில் மாநிலம் முழுவதும் உள்ள 206 அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் 97 பள்ளிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 59 பள்ளிகள் மட்டுமே 100% தேர்ச்சி பெற்ற நிலையில் நடப்பாண்டில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றன. அதேபோல பழங்குடியினர் பள்ளிகளில் மொத்தமுள்ள 67 32 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றன. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் 84.99% தேர்ச்சி பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு 84.14% தேர்ச்சி பெற்ற நிலையில் நடப்பாண்டில் கூடுதலாக 0.85 தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளது. ஆதிதிராவிட நலப்பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருப்பது கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக திராவிட மாடல் அரசு தீட்டக்கூடிய திட்டங்கள் வரலாற்றில் இடம்பெறும் என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்தில் ஒரே நாளில் 8 விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். வெள்ளிக்கிழமையன்று சென்னையிலிருந்து திருச்சிக்கு காலை 11:15 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் பகல் 12 மணிக்கு தூத்துக்குடி செல்ல வேண்டிய விமானம், பிற்பகல் 2:10 மணிக்கு கர்நாடக மாநிலம் சிவமோகாவுக்கு புறப்பட வேண்டிய விமானம், பிற்பகல் 2:25 மணிக்கு மதுரை செல்லும் இண்டிகோ விமானம் என 4 விமானங்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல 1:10 மணிக்கு சிவமோகாவிலிருந்து சென்னை வர வேண்டிய விமானம், பிற்பகல் 2 மணிக்கு திருச்சியிலிருந்து சென்னை வர வேண்டிய விமானம், மாலை 3:25 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை வர வேண்டிய விமானம், மாலை 5:40 மணிக்கு மதுரையிலிருந்து சென்னை வர வேண்டிய விமானம் ஆகிய 4 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திடீரென இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதிக்குள்ளாகியிருக்கின்றனர். நிர்வாக காரணங்களால் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் 25க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வல்லநாடு தம்பிராட்டி அம்மன் கோவில் கொடை விழா புதன்கிழமையன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென்று வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அவர்களுக்கு உள்ளூர் மருத்துவமனைகளில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மருத்துவர்களின் பரிந்துரைப்படி வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளில் 15க்கும் மேற்பட்டோரும், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 10க்கும் மேற்பட்டோரும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.